ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இந்த புது வருஷத்தில் நீங்கள் என்னென்னலாம் ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட இந்த புது வருஷத்துக்கான ரெசல்யூஷன் என்ன, நான் என்னவெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அப்துல் கலாம் ஐயா அடிக்கடி சொல்கிற மாதிரி இன்றைக்கி யாரோ ஒருத்தவங்க எந்த விஷயமுமே என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறத எங்கேயோ ஒரு ஆள் சூப்பராக அதை க்ரியேட்டிவாக பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அப்போ முடியாதுன்ற ஒன்று கண்டிப்பாக இல்லை. முயற்சி பண்ணுனா எல்லாமே நடைமுறைக்கு சாத்தியம்தான். ஸோ இதை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். சரி வாங்க, நம்ம இப்போ நம்மளோட ரெசல்யூஷன்ஸ் என்னென்ன, எப்படி என்ன பிளான் அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். புத்திசாலி இல்லத்தரசிகள் இப்படி தான் பணத்தை சேர்க்க பிளான் பண்ணுவாங்க. அது எப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க, அதுக்கான ஒரு 10 டிப்போடு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஸோ அதை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இன்றைக்கி நான் தரப்போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா, நம்ம எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் அந்த விஷயத்துக்காக நம்ம முதல்ல மைண்ட் வாய்ஸ் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கான அந்த கோலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லை இப்போ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இந்த வருஷத்துலேருந்து நான் குடிக்கவே மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, நான் ஸ்மோக்கிங்கே பண்ண மாட்டேன். இல்லத்தரசியாக இருக்க நம்ம என்ன சொல்லுவோம், நான் நிறைய பணம் சேர்த்து வைக்கணும், எனக்கு ஒரு தாலி செயின் வாங்கணும்னு ஆசை, நான் என் பையனை இதை படிக்க வைக்கிறதுக்கு இந்த வருஷத்துலேருந்து பணம் சேர்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய கோல்ஸ் வச்சுருப்போம். என்னோடய கோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சீரியஸ்லி என்ன சொல்கிறது, என்னோடய கோல் எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. அதை இந்த வருஷத்துக்குள்ளே அடைக்கிறது தாங்க என்னோடய கோலு. கடனை வச்சுக்கிட்டு நம்ம சேவிங்ஸ் போகிறது ரொம்ப பெரிய முட்டாள்தனம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் கடனை சீக்கிரம் முடிக்கணுன்றது நான் என்னோடய பிளானில் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, போன மந்த் நான் ஒரு 3 சவரன் செயின் வாங்கியிருந்தேன் இல்லையா. பழைய கோல்டு நான் ஒரு 80,000க்கு பேங்க்கில் அடகு வச்சுருக்கேன். ஸோ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா, பாட்டி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு 50,000 நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட கடன் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் சீட்டு பார்த்திங்கன்னா 2 lakhs நான் எடுத்துட்டேன். மொத்த கடன் பார்த்திங்கன்னா ஒரு 3,30,000 நான் ரவுண்டாக 3 lakhன்னு போட்டிருக்கேன். ஏன்னா 30,000 இந்த மந்த்து இந்த 50ல் பாதி கொடுத்துட்டோம். ஸோ அதனால் நான் ரவுண்டாக 3 lakhன்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த சீட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 5 மாதம் காசு 53,300 இது வரைக்கும் நான் கட்டியிருக்கேன். இந்த சீட்டோட மொத்த மாதமே பார்த்திங்கன்னா 16 மாதம் தான். இந்த வருஷத்துக்குள்ளே, அதாவது பேலன்ஸ் இருக்க 11 மாதத்துக்குள்ளே இந்த சீட்டு முடிஞ்சிரும். கட்ட வேண்டிய மொத்த தொகை பார்த்திங்கன்னா 1,81,500 இந்த 53,300 கழிச்சிட்டா என்ன வருதோ அதுதான் என்னோடய கடனில் இருக்கும். என்னோடய சீட்டை நான் கரெக்டாக எவ்ரி மந்த் கட்டினாவே ஒரு 2 lakhs ஈஸியாக அடைஞ்சிரும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்னோடய கோல்டு மூட்டுறது தான். இந்த கடன் கண்டிப்பாக என்னோடய மாத சேவிங்ஸில் கரெக்டாக நான் எடுத்து வச்சேன்னா மேக்ஸிமம் இந்த 20,000 ஒரு 5 மாதத்தில் அடைச்சிருவேன். மற்றபடி கோல்டு மட்டும்தான். அது ஏற்கனவே நான் தீபாவளி சீட்டெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அக்டோபர் மாதம் தீபாவளி சீட்டு எடுத்தேன்னா இந்த நகையும் நான் மூட்டுருவேன். ஸோ ரொம்ப பெரிய கடன் அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த கடன் இருக்கதே நைட்டு பகலாக தூக்கம் வர மாட்டேங்குது. ஸோ நிறைய பேர் நமக்கு கடன் இருக்குது, அதை அடைக்கவே முடியல, வாழ்க்கையில் எல்லோரும் அடுத்தடுத்த நிலைமைக்கு போகிறாங்க, நம்மளால் எதுவுமே செய்ய முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. முதல்ல அதிகமாக வட்டி கட்டுற கடனை அடைங்க. அப்புறம் கம்மியாக வட்டி கட்டுறதை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு உங்கள் கடன் கரைஞ்சு காணாமல் போயிடும். ஸோ கண்டிப்பாக கடனையும் வச்சுக்கிட்டு சேவிங்ஸ் பக்கம் போகாதீங்க. வட்டியும் கட்டி இதையும் பண்ணும்போது நம்ம சேமிக்கிறதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது, எனக்கு கூட கடன் இருக்குது, அந்த கடன் எப்படி அடைக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு என்ன கடன், நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அது வாங்கியிருக்கீங்க, யார்கிட்ட வாங்கியிருக்கீங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்திங்கன்னா இப்படி வாங்கியிருக்கேன், இதுக்கு அடைக்கிறதுக்கான வழிகள் என்கிட்ட இருக்கனால நான் அந்த கடனை நம்பி வாங்குகிறேன்.
ஸோ இந்த இயருக்குள்ளே அதை நான் முடிச்சிருவேன். கண்டிப்பாக இந்த இயர் எண்டில் இதை நான் எவ்வளோ சீக்கிரம் முடிச்சேன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். செகண்ட் விஷயம் ஒன்று, ஸோ ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நிஜமாக நடைமுறைக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு நம்ம நிறைய முயற்சிகள் எடுக்கணும். நான் இப்போ வந்து இந்த கடனை அடைக்கணும்னு நினைக்கிறேன். வெறும் திங்க் பண்ணிட்டும் இந்த மாதிரி நோட்டில் எழுதிட்டும் இருந்தால் கடன் அடையுமா? கண்டிப்பாக அடையாது. அதை ஃபஸ்ட்டு என் மைண்டுக்குள்ளே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நமக்கு இவ்வளோ கடன் இருக்குது, நம்மளோட பட்ஜெட் பிளானிங் மாதிரி என்கிட்ட ஒரு பிளானிங் நான் வச்சுருக்கேன். என்னோடய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பிளானிங்ஸ் வச்சுருக்கேன். அதை கரெக்டாக நான் செயல்படுத்தினா இந்த கடனை என்னால் கண்டிப்பாக அடைக்க முடியுன்ற கான்ஃபிடென்ட் வந்து 100 டைம்ஸ் 200 டைம்ஸ் இல்லை, என்கிட்ட வந்து 1000 டைம்ஸ் அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. கண்டிப்பாக என்னால் அடைக்க முடியும். ஸோ நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கான ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கோலை வந்து நீங்கள் சீக்கிரம் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தடைகளாக இருக்கோ அது எல்லாத்தையும் ஓரமாக இந்த ஒரு வருஷத்துக்கு எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் தாண்டி போய்கிட்டே இருக்கணும். எதையுமே மைண்டில் ப்ரெஷராக ஏற்றிக்காதீங்க. ஸோ மூணாவது விஷயம் வந்து உண்டியல் வாங்கணும். நான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் வந்து சென்னை லைஃப்பில் இருக்கும்போது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே ஹாலில் ஒரு உண்டியல் வச்சுருப்பேன், கிச்சனில் ஒரு உண்டியல் வச்சுருப்பேன், பெட்ரூமில் ஒரு உண்டியல் வச்சுருப்பேன். இங்கே வந்து இப்போ நாங்கள் கட்டியிருக்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் மட்டும்தான் செப்ரேட்டாக இருக்குது, ஹாலு பெட்ரூம் எல்லாமே ஒன்று தான். ஸோ அதனால் பழையபடி 3 உண்டியல் வாங்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து நம்ம எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ என்னால் போக முடியாமல் போகிறதுக்கு மெயின் ரீசன் சேவிங்ஸ் இல்லை. இன்னொன்று கடன் வாங்கி அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பெல்லாம் போய் என்ஜாய் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்றதுக்காக போகிறது கிடையாது. அதுக்காக ஒரு உண்டியல். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, எமர்ஜென்சிக்கு நம்ம எடுத்து வைக்கிற காசு எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, மற்ற வேறு ஏதாவது ஒரு செலவுக்கு அதை நான் எடுத்து யூஸ் பண்ணிடுறேன். ஸோ இனிமேல் அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு உண்டியல். தேர்டு உண்டியல் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம கிச்சனுக்கு க்ராசரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் டெய்லி வாங்கும்போது வர்ற சில்லறையை சேர்த்து வைக்கிறதுக்குன்னு ஒரு உண்டியல். இந்த மாதிரி ஒரு 3 வித உண்டியல் நான் புதுசாக இந்த வருஷத்துக்கு வாங்க போகிறேன். ஏன் வாங்க போகிறேன்னா, என்னோடய பழைய சேவிங்ஸ் எல்லாமே உங்ககிட்ட நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். எவ்வளோ வச்சுருந்தேன், என்ன இருந்தது, என்னென்னலாம் வாங்கணுன்ற வரைக்கும் உங்கள்கிட்ட நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போதைக்கு என்கிட்ட எந்த சேவிங்ஸும் இல்லை. என் பையனோட சில்லறை காசு உண்டியலும் அப்புறம் அவனுக்கு நான் சேர்க்குற அந்த கரன்சி உண்டியல் மட்டும் வச்சுருக்கேன். அதையும் நான் உங்ககிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் இதை நான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. ஸோ அந்த 2 உண்டியல் கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஓப்பன் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக அதையும் எடுத்து அதில் எவ்வளோ இருக்குன்றதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் மறந்துடாமல் உண்டியல் வாங்கிடுங்க. அடுத்து 4th பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தை பார்த்துக்கணுங்க. நான் போன இயரில் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூ வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆன்ஜியோ பண்ணிட்டாங்க, நிறைய மெடிசன் சாப்பிட்டு வாய் வயிறுலாம் புண்ணாகி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி இல்லாமல் என்னோடய ஹெல்த்தை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும், என் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுத்திருக்கேன். நீங்களும் உங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. சுவர் இருந்தால் மட்டும்தான் சித்திரம் வரைய முடியும்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் சுவர். ஸோ நம்மளை நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோமோ அதில் எவ்வளோ விதமான ஓவியங்கள் வரைஞ்சாலும் நம்ம அந்த சுவரோட அழகில் தான் அந்த ஓவியம் பிரதிபலிக்கும். அந்த சுவத்தில் ஒரு சின்ன விரிசல் வெடிச்சிட்டா கூட அந்த ஓவியம் எவ்வளோ பெரிய அழகாக இருந்தாலும் அதோட கலை வந்து வெளியே தெரியாமல் போயிடும். ஸோ கண்டிப்பாக நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும். 5th விஷயம், நம்மளை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணுங்க. நான் ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் மனசுக்குள்ளே வந்து நிறைய குமுறல்கள் இருக்குது. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்னப்பா வீடு கட்டிட்டாங்க, 2 வீலர் வாங்கிட்டாங்க, காதில் கழுத்துலலாம் மாட்டிக்கிட்டு திரியிறாங்க, அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி நிறைய காசிப்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. அது நம்ம காதுக்கே வராமலாம் இல்லை. ஆனாலும் என்னோட கஷ்டங்கள் எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் வந்து எல்லார்கிட்டையும் போய் நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லி என்னை வந்து வெளியே காட்டிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஸோ நான் வெளியில் இருக்கவங்களுக்காக சிரிக்கிறத விட உண்மையாகவே நல்லா சிரிக்கணும், நல்லா ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றது
நான் ரொம்ப ரொம்ப இந்த வருஷத்துலேருந்து ஃபாலோ பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை ஈஸியாக கரைக்கிறதுக்கான வழிகள் என்னன்னு நான் நிறைய யோசித்து வச்சுருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் உங்களை ஹாப்பியாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹாப்பியாக இருங்க. நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வரும். ஸோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு அக்காவாவோ ஒரு தங்கையாவோ கண்டிப்பாக என்கிட்டேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அடுத்த 6வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா கடனை அடைக்கணுங்க. நமக்கு ஒரு கடன் இருக்குன்னா ராப்பகலாக தூக்கமே வராது. அது ஏன்னு எனக்கு சுத்தர தெரியல. நான் முக்கால்வாசி நிறைய விஷயம் என் ஹஸ்பண்ட் பேரில் எந்த கடனுமே இருக்காது. என் பேரில் தான் எல்லா கடனுமே நான் வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னா அவங்க வெளியிலேருந்து வேலை செய்கிறாங்க. நம்ம எல்லா ப்ரெஷரையும் அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான் சுவர் இருந்தால் தான் அந்த சித்திரம் வரைய முடியும் அப்படின்றது. நம்ம குடும்பத்தோட ரொம்ப பெரிய பேக் போன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கணவர் மட்டும்தாங்க. என்னோட கணவர் நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் என்னை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணுறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி என்னோடய சாக்ரிஃபைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன தான் கடன் அவர் அடைச்சாலும் அந்த ப்ரெஷரை அவர்கிட்ட கொண்டுட்டு போகாமல் நான் என்னென்ன வழிகளெல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியுன்றதை மட்டும்தான் நான் யோசிப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய பிளான் பண்ணி அவரையும் ஹாப்பியாக வச்சுக்கணும், என்னையும் ஹாப்பியாக வச்சுக்கணும். நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருந்தால் எங்கள் பேபி பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு சவரனாவது கோல்டு நகை வாங்கணும். ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் என்ன, பொம்பளை பிள்ளையாக இருந்தால் என்ன, கோல்டுன்றதுமே ஒரு சேவிங்ஸ் தான். கண்டிப்பாக நம்ம அந்த சேவிங்ஸை பண்ணணும். ஒன்று எவ்ரி மந்த் கோல்டு சீட்டாகவே போடலாம். இல்லைன்னா தீபாவளி பண்டு சீட்டு, அது மாதிரி ஏகப்பட்ட சீட்டுகள் இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தவங்கக்கிட்ட உங்களால் எந்த சீட்டு போட முடியுமோ அதை போட்டுக்கோங்க. எதுவுமே முடியாதுன்னு நினச்சிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆர்டியாக கட்டிட்டு 1 இயர்க்கு அப்புறம் அதை கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 8வது விஷயம், ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன்ல, இப்போ கோல்டு வாங்கணுன்னா கோல்டு சீட்டு போடணும், ஏதாவது சீட்டு போட்டு கோல்டு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம கோல்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தர்றோமோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டிவி வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 15,000 ரூபாய் பட்ஜெட்டு. அதை போய் ஒரு இஎம்ஐலேயோ இல்லை வேறு ஏதாவது கடன் வாங்கியோ அதுக்கு நம்ம வட்டி கட்டி மாட்டிக்கிறத விட ஒரு வருஷம் தள்ளி போகட்டுமே, இருக்கிறத வச்சு ரன் பண்ணிப்போம். ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபோன் பார்த்து ஓட்டிக்கலாம். ஸோ அந்த காசை சேர்த்து வச்சு அந்த பொருள் வாங்கினோன்னா ஒரு 6 மாதம் 7 மாதம் நம்ம சேர்த்து வச்சோன்னே நம்ம மனசு மாறிடும். அதான் நம்ம ஃபோனே பார்த்துட்ருக்கோமே, நமக்கு ஏன் டிவி? ஸோ அதை விட வீட்டுக்கு தேவையான வேறு ஏதாவது ஒன்று வாங்கலாமே அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிரும். ஸோ அதுக்காக தான் ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கி வீட்டில் கொண்டு வச்சுட்டாவே அந்த பொருளோட மதிப்பு 50% மாறிடும். அது திரும்ப ரிட்டன் எடுத்துகிட்டு போய் நம்ம விற்றா நம்ம வாங்கின விலைக்கா விற்க போகிறோம்? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதே மாதிரி அந்தந்த பொருளுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம வெயிட் பண்ணி காசு சேர்த்து வாங்கும்போது அந்த பொருளை ரொம்பவே பத்திரமாகவும் நம்ம வச்சுப்போம். இன்னொருத்தவங்களுக்கு கடனுக்காக பதில் சொல்ல வேண்டிய வேலையும் நமக்கு இருக்காது, வட்டி கட்டுற பிரச்சனையும் இருக்காது. ஸோ நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 9th ஒன், எவ்வளோ நமக்கு சேல்ரி வாங்கினாலும் அதில் ஒரு 10% கண்டிப்பாக சேர்த்து வைக்கணுங்க. அது நம்ம சேர்க்காம விட்டோம் அப்படின்னா அந்த 10% செலவு பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு பெரிய கடனை வாங்கி அதுக்கான வட்டியே வருஷம் ஃபுல்லு கட்டுவோம். சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்கன்னா வட்டியே 50,000 கட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த 50,000 கடன் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கடனுக்குள்ளே நம்மளை தள்ளி விடாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவ் இந்த 10% பணத்தை நம்ம எடுத்து வைக்கிறது. அது எப்படிலாம் உங்களுக்கு யூஸ் ஆகுன்றதை நீங்கள் கண்கூட பார்க்கும்போது உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். இப்போ ஒரு 25,000 சம்பளம் வாங்குறாங்க, 2,500 ரூபாய் மாதம் எடுத்து வைக்கிறாங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். 10 மாதத்தில் உங்களால் 25,000 ரூபாய் சேர்த்து வைக்க முடியும்.
அப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு 2-3 வருஷம்லாம் அந்த காசை எடுத்து வச்சுருந்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்போ எமர்ஜென்சி என்ன எப்போ நடக்கும்னு நம்மளால் சொல்லவே முடியாது. குறைஞ்சது கடன் இல்லாமல் கையில் ஒரு 50,000 ரூபாய் பணம் சேர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பார்க்குற அக்கா, தங்கச்சி, அத்தை, சித்தி, பெரியம்மா யாராக வேணால் இருங்க, இது ரொம்ப முக்கியம். நான் ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னா, நான் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய பேர்கிட்ட கை கட்டி நின்று ஒரு கடனுக்காக என்னோடய பர்சனல் கதைலாம் அவங்கக்கிட்ட சொல்லி கடனே தரமாட்டேன்னு அவமானப்பட்டு வெளியே வேறு மாதிரிலாம் ரெடி பண்ணி ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவித்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பட்ஜெட் போடுறீங்கல்ல, வீட்டு வாடகை, கிராசரின்னு, அந்த மாதிரி இந்த 10%ஐயும் உங்கள் பட்ஜெட்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. பண்ணி இதை சேவ் பண்ண முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக. 10வது விஷயம், நம்மளை பற்றி யார்கிட்டேயுமே நம்மளோட பிளானிங்ஸை சொல்லவே கூடாதுங்க. இப்போ நான் என்ன சொல்கிறது, இப்போ என் ரிலேட்டிவ் யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட போய் நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களோட பதிலெலாம் எப்படி தெரியுமா இருக்கும்? நீயா? உன் மூஞ்செல்லாம் யார் பார்க்க போகிறா? உன் மூஞ்ச நேர்லேயே பார்க்க முடியல, இதில் ஃபோனில் வேறு பார்க்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, ஓ வாய்ஸா ஏற்கனவே காக்கா கரைகிற மாதிரி இருக்கும், இந்த வாய்ஸெல்லாம் யார் கேட்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி என்னை இன்னும் நெகட்டிவில் தான் கண்டிப்பாக தள்ளுவாங்க. ஏன்னா நான் என்னோட 18வது வயசில் எங்கள் ஊரில் லோக்கலில் இருக்க லோக்கல் சேனலில் காம்பேரிங் பண்ண ட்ரை பண்ணேன். அப்போது இந்த மாதிரி கேலி கிண்டல்களுக்கெல்லாம் நான் ஆளாக்கப்பட்டு அந்த காம்பேரிங்க்கு போய் அட்டன் பண்ணி செலக்டெல்லாம் ஆகிட்டு ஆனால் என்னால் அங்கே போய் காம்பேரிங் பண்ண முடியல. இவங்க சொன்ன விஷயங்கள் என் மண்டைக்குள்ளே ஓடி, ஒருவேளை நம்மளாம் போனால் யாரும் பார்க்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி அப்போவே மைண்டுக்குள்ளே அது ஒரு மாதிரி விதைக்கப்பட்டு நிறைய நெகட்டிவாக நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதனால் இப்போ வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன்னு என் வீட்டில் இருக்கவங்களுக்கே தெரியாதுங்க. ஸோ இனிமேல் நான் என்ன டிசைட் பண்ணிட்டேன்னா, நம்ம ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகும்போது நமக்கு என்ன தடைகள் வந்தாலும் அந்த தடையை ஒரு படியாக போட்டு ஏறி மிதித்து போயிட்டே இருக்கணும். எல்லார்கிட்டையும் உட்காந்து ரீசன் சொல்லணும் நமக்கு எந்த அவசியமும் கிடையாது. நமக்கு நம்ம உண்மையாக இருந்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஹாப்பி நமக்கு வந்துடும். ஸோ செகண்ட் விஷயம், ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கூடவே இருப்பாங்க, நம்மளோட ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு எல்லாமே அவங்கக்கிட்ட நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு தேவைப்படுற சமயத்தில் நம்மளை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு அவங்க சூப்பராக நம்மளை அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி யூஸும் பண்ணிப்பாங்க. ஆனால் ஒரு டைமில் அவங்க அப்ரூவராக மாறி நம்மளை ப்ளேம் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நம்ம ஏன் இடம் கொடுக்கணும்? நம்மளே ராஜா, நம்மளே மந்திரியாக இருந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் யார்கிட்டையும் நம்மளை பற்றி ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். இந்த புது வருஷத்தில் இந்த 10 பாயிண்ட்டை மட்டும்தான் என்னோடய லைஃப்பில் நான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த புது வருஷத்துக்கு என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க? நீங்கள் என்ன இப்போ நான் சொல்லியிருக்க இந்த 10 விஷயத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் டூப்பர் குட் நியூஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 850 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம். 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 150 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது நமக்கு. அதையும் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா, என்ன மாதிரி லைஃப்பில் அடுத்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற இல்லத்தரசிங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் கிவ்அவே தான் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம். இதை ஏன் நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம 1000 மெம்பர்ஸ் ரீச் ஆகும்போது நம்மளோட ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலியாக மாறப்போகுது. எனக்கான ஒரு 1000 பேர் இருக்க போகிறாங்கன்ற ஹாப்பி என் மனசுக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் நான் சொன்ன மாதிரியே உங்களோட வெற்றி பாதையில் என்ன தடைகள் வந்தாலும் அந்த தடையை ஈஸியான ஒரு படிக்கட்டாக மாற்றி ஏறி போகிறதுக்கு என்ன முயற்சிகள் நம்மளால் பண்ண முடியுமோ எல்லா முயற்சிகளையுமே நம்ம பண்ணுவோம். கண்டிப்பாக வெற்றி ரொம்ப பக்கத்தில் இருக்குது. எல்லாருனாலையுமே அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டை மட்டும் வளர்த்துக்கோங்க. ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணிடலாம்.
உங்களுக்கு வேறு ஏதாவது பட்ஜெட் வீடியோ வேணும், இல்லை வந்துட்டு கோல்டு செயினோ இல்லை கோல்டு கம்மலோ அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ அடுத்து நம்ம சேவிங்ஸோட அடுத்த பக்கமாக எப்படி கோல்டு சேவ் பண்ண போகிறோம், ஸ்டார்டிங் எங்கேருந்து பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒரு வீடியோவாக தர ட்ரை பண்ணுறேன். அப்புறம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஸோ பொங்கலுக்காக உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று, பொங்கல் அன்னைக்கு வந்து நான் வந்து லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்போ எப்படி அப்படின்றத கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் கலந்துக்கங்க. நம்ம எல்லோரும் மனசை விட்டு நம்மளோட அடுத்தடுத்த பிளானிங்ஸ்லாம் என்ன அப்படின்றத வந்து பேசலாம். ஓகே, நான் ஏதாவது உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தா சாரிங்க. ஸோ நான் என்ன நேச்சரோ அதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக அடுத்தடுத்த வெற்றி பாதைகளை நோக்கி போகணுன்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. ஸோ என்னோட அக்கா, தங்க, இந்த சேனல் பார்க்குற எல்லா சிஸ்டர்ஸுக்குமே ஹாப்பி 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 பொங்கல். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த தையிலிருந்து நம்ம பட்ட எல்லா கஷ்டங்களும் போயிட்டு நம்ம புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே ஜேர்னி பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் நம்ம சேனலில் ஒரு ஃபேமிலி மெம்பராக சீக்கிரமாகவே மாறிடுங்க. பாய் மக்களே.